ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம். சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் கீதாவும் நினச்ச மாதிரி ஐஸ்வர்யா அவங்க வலையில் சிக்க வச்சிடறாங்க. ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற எல்லாத்தையும் ஐஸ்வர்யாவுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே லைவாக இங்கே நம்ம அபிராமி அப்புறம் மொத்த குடும்பமும் அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. இது பார்த்ததுக்கப்புறம் அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீதா சொன்ன மாதிரி இந்த ஐஸ்வர்யா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவடா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, இல்லைம்மா கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா கார்த்திக், இதுக்கப்புறமும் இவ இங்கே இருந்தானா கண்டிப்பாக இவளை நானே அடித்து கொண்டுருவேன். முதல்ல இவளை இங்கே இருந்து துரத்தி விடுங்க. அப்படி இல்லைம்மா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குமே சொல்கிறாரு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா கார்த்தி. அருண், உனக்கு எதனாச்சும் இது இருக்கா? இல்லைம்மா, தீபாவே கொல்ல பார்த்துருக்கா. இவ கூட சேர்ந்து வாழ்றது எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ எப்போ என்ன பண்ணுவான், நான் கூட இவ திருந்திட்டான் மாறிட்டான்னு நினச்சேன். ஆனால் இவ மாறவும் மாட்டா, திருந்தவும் மாட்டா. இவ ஜெயிலில் இருக்கிறதாவா கரெக்டு. அப்போ தான் இவளுக்கு புத்தி வரும். அப்பயாச்சும் புத்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை வந்து போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எந்த தப்பு செய்யலை, என்ன ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு எங்கள் கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா கீதாவை பேசிட்டு போயிடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவோட ஃபோனுக்கு துங்கா கால் பண்ணுறாரு. துங்கா கால் பண்ணிட்டு, என்ன மேடம், அந்த தீபாவதி ஏதாச்சும் விஷயம் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இனிமே தீபாவை பற்றி மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா வன்னியை பற்றியுமே எதுவுமே கிடைக்காது. அவங்க இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் கூடிய சீக்கிரம் கம்பி எண்ணெய் தான் போறீங்க. உங்களை கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கு நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. இதை கேட்டோன்னே துங்காவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஐயோ, என்னது அது, ஐஸ்வர்யாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? எல்லாமே கண்டிப்பா இந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். முதல்ல இந்த தீபா எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு இந்த கார்த்திக்கு ஒரு ஆட்டம் காட்டலைன்னா அவன் அண்ணின்னு கூட பார்க்காம அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அதே மாதிரி அவன் நம்மளையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட விட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை என்ன பண்ணாலும் சரி நம்ம தீபாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தேட ஆரம்பிக்கிறாருங்க துங்கா. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.